ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம மொபைலில் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்காக EasyCut ஆப் வந்து நிறைய பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த EasyCut ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காக இந்த EasyCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த EasyCut ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, அதாவது நீங்கள் வீடியோ ஏதாவது எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி வந்து சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி வந்து EasyCut ஆப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து அழகாக வந்து எடிட் பண்ணக்கூட முடியலை. ஸோ அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் EasyCut ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்க. அந்த நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் EasyCut ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் வந்து EasyCut அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. EasyCut சர்ச் பண்ணிட்டு அந்த EasyCut ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்டேட் இது வந்திருக்குமாச்சு, கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, சரியான மாதிரி இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களே வந்து போட்டிருக்காங்க, இம்ப்ரூவ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த ஆப்பில் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் EasyCut அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளணும். EasyCut சர்ச் பண்ணி அந்த ஆப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களாச்சுன்னா ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த EasyCut ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க இந்த ஆப்ஸ், அதாவது EasyCut மாதிரியான ஆப்ஸை வந்து ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக EasyCut ஆப்பில் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.